கடப்பாறைய நம்ம ஆளுங்க செதைச்சுட்டானுங்க. சஞ்சு சாம்சன் சும்மா பிரிச்சு எடுத்துட்டான். ஹர்திக் பாண்டியா டாஸ் ஜெயிச்சனால தான் நம்ம மேட்ச் ஜெயிச்சோமா? அப்படியா? ஆஹா! இப்படிதான் கதை கட்டிக்கிட்டு இருக்கீங்களாடா? கொன்னே விடுவோம் பாத்துக்கோங்க அவங்கள. எங்க ஆளுங்க சூப்பரா ஆடுனானுங்க. உங்க ஆளுங்க சுமாரா கூட ஆடல. அதை விட மட்டமா தான் ஆடுனானுங்க. அது வேற விஷயம். எப்பா சஞ்சு சும்மா கிளாசிக்கலா ஆடுனடா. நீ அடிச்ச மாதிரியே தெரியல செஞ்சுரி போட்டா பயபுல. நல்ல ஃபார்ம்ல இருக்கான். ஆனா அந்த ருத்து எப்படா ஃபார்முக்கு வருவா? இந்த மேட்சாவது அடிப்பியா? அந்த மேட்சாவது அடிப்பியான்னு ஒரு நாளைக்கு 3 வேளை மட்டும்தான்டா சாப்பிடுறேன். எப்படியாவது ஜிடி மேட்ச்லயாவது ஃபார்முக்கு வந்துடுறா. எப்பா அண்ணே, இவன் நம்ம வீட்டுக்கு வேணவே வேணாம். இவனை பேசாம உட்கார வச்சிருங்க. இல்ல இவனுக்கு ஏதாவது பால முட்டியில போட்டு இன்ஜூரின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருங்க. இந்த ஒரு வில் பட்டேல் என்னடா அவன் பண்ணான்? அவனை ஆட வைங்கடா எப்பா. ஏதோ சண்டை அடிச்சனால நம்ம 200 வந்துட்டோம். சரி பயம்பிள்ளைங்க கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கும்போது கடைசியா தான்டா வந்தான் விநாயக் மகாதேவ். என்ன மாதிரி ஸ்பெல் அக்கிலூசன் சும்மா திருவி திருவி எடுக்கிறடா டேய். அப்பனன்ட்டுக்கு எப்படி ஆடவே தெரியல. இது சேப்பாக்கா வான் கிடையாவான்னு அவனுங்களுக்கும் தெரியல. ஓடுற நமக்கும் தெரியல. ஆனா ஆடியன்ஸ் மட்டும் தெரிஞ்சது இன்னைக்கு சிஎஸ்கே தான் வின் பண்ணும். இந்த முகேஷ் தௌரி பவர் பிளேல சூப்பரா போட்டான்டா. சும்மா நச்சுன்னு உள்ள வெளியேன்னு போட்டான். அதனாலதான் பவர் பிளேல 35 அடிக்க முடியல அவனுங்களால. 50 60 அடிச்சிருந்தா கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணியிருப்பாங்களா? அப்பவும் இல்ல. மிடில் ஓவர்ஸ்ல வந்தா பாரு 100 சும்மா திருவுன்னு திருவி எடுத்துட்டான். நல்ல மேட்ச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நீங்க 100 ரன்ல தோத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். தக்காளி உங்களுக்கு வேணும்டா வேணும். சரி இதெல்லாம் இருக்கட்டும் மேட்ச் ஜெயிச்சிட்டோம். தலதோனி எப்படா வருவான் அப்படின்னு கேக்குறீங்களா? அது தெரிஞ்சா நான் ஏன்டா இருக்கேன். அவருக்கே தெரியாது. பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை வராரா இல்லையான்ட்டு.